நமது அனுதினமன்னா ஊழியங்கள் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனுக்காய் கடந்து செல்ல ஆயத்தம். இன்றைய வேதாகம பகுதி எபேசியர் 4:1-7 வரையுள்ள வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:11-16 வரையுள்ள வசனங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. வசனம்: நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. ஹிடன் ஃபிகர்ஸ் என்ற புத்தகம் ஜான் கிளென் விண்வெளிக்கு செல்வதற்காக ஏறெடுத்த முன் ஆயத்தங்களை விவரிக்கிறது. 1962 உருவாக்கப்பட்ட கணினி கண்டுபிடிப்புகள் குறைபாடுகளுக்கு உட்பட்டது. ஆகவே கிளென் அவைகளை நம்பாமல் விண்கலம் புறப்படுவதற்கான எண்ணிக்கையை யார் கூறுவது என்பதை குறித்து அவர் கவலை கொண்டார். பின்னறையில் இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலி பெண்ணினால் எண்களை நேர்த்தியாய் இயக்க முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் அப்பெண்ணை நம்பினார். அவள் எண்ணிக்கையை சொல்ல ஆயத்தமாய் இருந்ததால் நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கிளென் கூறுகிறார். கேத்ரின் ஜான்சன் ஒரு ஆசிரியர் மற்றும் 3 குழந்தைகளுக்கு தாய். அவள் இயேசுவை நேசித்தாள். அவளுடைய தேவாலயத்தில் ஊழியம் செய்தாள். தேவன் கேத்ரினை வெகுவாய் ஆசீர்வதித்தார். 1950க்கு பிறகு விண்வெளி திட்டத்திற்கு உதவுவதற்காக நாசா அவளை அழைத்தது. அவள் சிறப்பாய் தன் மூளையை பிரயோகிக்கக்கூடிய மனித கணினியாய் செயல்பட்டாள். புத்திசாலித்தனமான கணிதவியலாளர்களாக அழைக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை மற்ற விஷயங்களுக்கு அழைக்கிறார். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பெற்ற அழைப்புக்கு தகுதியான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் நாம் ஒரே சரீரத்தின் அவயவங்களாய் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜான்சனின் கணக்கீடுகள் விண்வெளி பாதையை உறுதிப்படுத்தின. விண்கலத்தை சுற்றுப்பாதையில் செலுத்துவது என்பது தோராயமாய் பயணிக்கும் கிளென்னின் முயற்சியாகும். ஆனால் இது கேத்ரினின் அழைப்புகளில் ஒன்றாகும். அவள் ஒரு தாயாகவும் ஆசிரியராகவும் தேவாலய ஊழியராகவும் அழைக்கப்பட்டவள். பெரிதாக இருந்தாலும் சரி சிறிதாக இருந்தாலும் சரி, தேவன் நம்மை எந்த நோக்கத்திற்காய் அழைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுதல் அவசியம்.
அவர் நமக்கு அருளியிருக்கிற கிருபையின் வரங்களை பயன்படுத்தி நம்முடைய அழைப்புக்கு ஏற்ற ஜீவியம் ஜீவிப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? தேவன் உங்களை என்ன செய்ய அழைத்திருக்கிறார்? அவர் உங்களுக்கு என்ன தாளந்துகளை கொடுத்திருக்கிறார்? அன்பான தேவனே, நீர் எனக்கு கொடுத்ததை தழுவி உம்முடைய அழைப்பிற்கு தகுதியான வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும்.